முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. செங்கோட்டையிலிருந்து ஒரு 150 மீட்டர் மெட்ரோ பக்கத்தில் ஒரு காரில் ஒரு வெடிகுண்டு விபத்து. கிட்டத்தட்ட 12 பேர் பலியாகியிருக்காங்க. என்ன சார் சிக்னல் இது? அவர்கள் நினைக்கிறாங்க ஒரு இடத்துல ஒரு குண்டு வெடிப்பு நடத்திட்டா நம்ம நாம் விரும்பிய அந்த இஸ்லாமிய தேசத்தை அமைத்து விட முடியும். சில இடங்கள்ல கார் குண்டு வெடிப்போ சில தாக்குதல் நடத்திட்டால் நாம நினைக்கிறத சாதிச்சிடலாம். இந்தியா போன்ற பெரிய நாடுகள்ல ஒரு குண்டு வெடிப்பு நிகழ்த்துறது மூலிமா என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும்? அப்போ இந்த மாதிரி குற்றச்செயல்களில் நீங்கள் இப்போ பாகிஸ்தான்லேயோ மற்ற நாடுகள்லையோ நம்மளுடைய இதெல்லாம் இது பண்ணும்போது அவருக்கு கிடைச்சிற தகவலை வச்சு தான் இங்கே அலர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அலர்ட்டில் தான் உங்களுக்கு அந்த 3000 கிலோ காஷ்மீரில் பிடிப்பட்டது, ப்ளஸ் இங்கே ஹரியானாவில் 3 டாக்டர்கள் கைதானது, 345 கிலோ RDX இதெல்லாம் பிடிச்சது. இதை பிடிச்சி இது அடுத்த கட்டம் நகர்ந்து இந்த நூலை எங்கே பிடிக்கிறதுக்குள்ள அவர்கள் உஷாராகி வெடிக்க வச்சிட்டாங்க. ராக்கு தகவல் கிடைச்சதன் காரணமாக தான் காஷ்மீர்லேயும் 100% டெல்லி, அதுவும் செங்கோட்டை PM ஆஃபீஸ்லாம் அங்கே தான் இருக்குது. நாட்டினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸே அங்கே தான் இருக்குது. அங்கேருந்து ஒரு 150 மீட்டருக்குள்ளே இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க போல இருக்கே சார். எப்போவுமே பெருமைக்குரிய விஷயம்னா உன் வீட்டில் உன் சிங்கத்தின் குகைக்குள்ளே அடிக்கிறது அப்படின்னா டெல்லியில் அடித்தா அவர்களுக்கு பெரிய திருப்தி. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த குண்டு வெடிப்புகள் பெருமளவில் குறைக்கப்பட்டது. அதற்கு அடிப்படை காரணம் நவீன விஷயங்களை பயன்படுத்தியது, உளவு அமைப்புகளை சரியாக பயன்படுத்தியது. அடுத்த லெவலில் அவங்க நகர்ந்து போயிட்டாங்க. ஓகே, அது ஃப்ரீ ஹேண்ட் விட்டதுனால இன்னை வரைக்கும் அதிக குண்டு வெடிப்புகள் நடந்தது காங்கிரஸ் பீரியட். சார் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லும்போது தான் சார் நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. டாக்டர் உயிரை காப்பாற்ற வேண்டியவங்க இந்த மாதிரி வேலைகள் பண்ணியிருக்காங்களேன்னு நினைக்கும் போது நீங்கள் இன்டலெக்சுவலையும் நம்பிக்கைகளையும் பிரித்து பார்த்துறாதீங்க. மத நம்பிக்கைன்றதை தாண்டி அதை அரசியலோடு பிணைக்கிறார். இங்கே இருக்கிற இஸ்லாமியனும் அல்லாவை தான் கும்பிட்றான், பாகிஸ்தானில் இருக்கணும் அல்லாவை தான் கும்பிட்றான். ஆனால் அவன் அங்கே பாகிஸ்தானியராக இருக்கான், இவன் இங்கே இந்தியராக இருக்கான். ஆனால் பாகிஸ்தான்ற நாடு இந்தியா மேலே கொண்ட காழ்ப்புணர்ச்சி மற்ற விஷயங்களுக்கு மத சாயத்தை கொண்டு இவர்களை தாக்க வைக்கிறாங்க. அதற்கு மதத்தை பயன்படுத்துகிறார்கள். ஒரு அரசியல் சண்டை நடக்குதுன்னா சென்னையிலே இப்போ தமிழ்நாட்டில் நடந்ததுன்னா தீவிரவாதின்னு எழுதுவாங்களே பத்திரிகையாளர். அந்த அளவுக்கு இந்த பிரச்சாரங்கள் போகுதுன்னு சொல்கிறேன். ஓகே, இதே ஒரு திமுக அதிமுகவில் கொண்டுட்டாங்கன்னா கொலையாளின்னுவாங்க, இவர் அவரை கொண்டுட்டார் அவரை கொண்டுட்டார். இதே ஒரு இஸ்லாமிய அமைப்பில் இன்னொருத்தனை ஒரு இந்து அமைப்பில் ஒருத்தனை கொண்டுட்டானா அவனை தீவிரவாதின்றாங்க. கரெக்டா? இந்த பார்வையே இந்த மாதிரி விஷயங்கள்னால வர்றதுதான்றாங்க. இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார். இந்தியா சார்பாக ரிட்டாலியேஷன் எப்படி சார் இருக்க வாய்ப்பு இருக்குது? ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரி இன்னொரு ஆப்ரேஷனுக்கு தயாராக பிரதமர் வெளிநாட்டில் இருக்கார்ல, அங்கேருந்து பேசியிருக்காரு. இது ஒவ்வொரு விஷயத்துக்கும் திரும்ப இதுக்கு இருக்கும். ஓகே, அந்த வேறு வரைக்கும் சென்று யாருன்னு கண்டுபிடிச்சு அவர்களை விட மாட்டோம் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீஃப் வந்துள்ளார். வணக்கம் முத்தலீஃப் சார். வணக்கம். யாருமே எதிர்பார்க்காத நிகழ்வு டெல்லியில் நடந்திருக்கு. செங்கோட்டையிலிருந்து ஒரு 150 மீட்டர் மெட்ரோ பக்கத்தில் ஒரு காரில் ஒரு வெடிகுண்டு விபத்து. கிட்டத்தட்ட 12 பேர் பலியாகியிருக்காங்க. ஒரு 25க்கும் மேற்பட்ட நபர்கள் ஹாஸ்பிட்டலைஸ்டு ஆகியிருக்காங்க. ஆப்ரேஷன் சிந்தூருக்கான பதிலடி. இதற்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய அளவில் வெடிமருந்தையெல்லாம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. என்ன சார் சிக்னல் இது? தீவிரவாதர்கள், அடிப்படைவாதிகள் இந்த தாக்குதல்ன்றது தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு எதிராக நடந்துட்டு தான் இருக்குது. அதை ஒவ்வொரு தடவையும் தடுத்து தான் இருக்காங்க. சமீபத்திய தாக்குதல்ன்றது இது பஹல்காம். நீங்கள் பல தாக்குதல்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலும் பஹல்மா தாக்குதல்கள் பார்த்திங்கன்னா பெரிய வித்தியாசம் இருக்கும். நம்முடைய வெளியுறவுத்துறையிலேருந்து நம்முடைய உளவு அமைப்புகள் அந்த இடத்துல ஃபெயிலியர், அன்னைக்கு ஃபெயிலியரு. ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் சுதாரித்து கொண்டு கொடுத்த பதிலடின்றது வேறு. அப்போது உளவு அமைப்புடைய ஃபெயிலியர் தான் பஹல்மான்றது பெரிதாக எதிர்க்கட்சிகளால் விமர்சிக்கப்பட்டது. இதுவும் ஒரு படி மேலே போய் அங்கே தாக்குதல் நடத்தியவர்கள் பாகிஸ்தானியர்களா எப்படி சொல்கிறீங்கன்ற அளவுக்கு ரொம்ப மட்டமான கேள்வியெலாம் வச்சாங்க. முதல்ல ஒரு தாக்குதலோ மற்ற விஷயம் நடக்கும்போது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பக்கம் நிற்கணும். கட்சி இதெல்லாம் வேறு கதை. நாம் இந்தியர்களாக இந்திய கவர்மெண்ட் நிற்கணும். அது ரொம்ப முக்கியம். பஹல்மா தாக்குதலில் இந்த மாதிரி கேள்விகள் வந்த அதே நேரத்தில் நம்ம எதிர்த்தாக்குதல் உடனடியாக அழித்தோம். முகாம்களை நாம் உள்ள ஊடுருவி அடிக்கிறோன்னா, ஒரு நாட்டுக்குள்ளே ஊடுருவி அடிக்கிறோன்னா
அது சர்வதேச அளவில் பெரிய பிரச்சனையாக நமக்கு எதிராக மாறும். உலக நாடுகள் என்ன நடக்குதோ இல்லையோ நம்ம விஷயங்களை தலையிட்டு என்ன அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறீங்கன்ற அளவுக்கு கேட்பாங்க. ஆனால் ஆப்ரேஷன் சிந்தூர் தாக்குதலில் எந்த உலக நாடும் நம்மளை கண்டிக்கலை. ஆமாம், இன்னும் பலர் ஆதரிச்சாங்க. அரேபிய கண்ட்ரிகளில் நம்மளை வந்து ஆதரிச்சாங்க. அப்போ இதில் வந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை கிட்டத்தட்ட நல்லா நினைச்சதை சாதிச்சிட்டாங்க அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது, பாகிஸ்தான் மீது தொடர்ச்சியாக பாகிஸ்தானுடைய அந்த தீவிரவாத ஆதரவு, இந்த லஷ்கர்-இ தொய்பா, அந்த ஜெய்ஷே முகமது, மெயினாக அவங்க தான் இந்த பார்லிமெண்ட் அட்டாக் இருந்ததுலாம், இந்த ஜெய்ஷே முகமது, அசார் முகமது, அந்த அந்த அசார் முகமது வந்து எவ்வளோ பெரிய சர்வதேச தீவிரவாதி, நம்ம போராடி நம்ம அவரை சர்வதேச தீவிரவாதியை அறிவிக்க வச்சோம். பாகிஸ்தானை கிரே லிஸ்ட்டில் கொண்டு வந்தோம். 2008 ஒரு 2-3 வருடம் கிரே லிஸ்ட்டில் இருந்து லாஸ்ட்டில் அவர்கள் கிரே லிஸ்ட்டில் இல்லைன்னு எந்த நாடெல்லாம் சொல்லுதோ அவங்களாம் ஒத்துக்கணும், அப்போ தான் அது மாற்ற முடியுன்றது. கிரே லிஸ்ட்டுன்றது பொருளாதார தடை, கிட்டத்தட்ட ஊரை விட்டு ஒதுக்கிப்பாங்களா அந்த மாதிரி. அப்போ அதில் வந்து மறுபடியும் நம்மளே அவர்களுக்கு கிரே லிஸ்ட்டை ரிவோக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்லாம் பண்ணோம். ஆனாலும் அவர்கள் திருந்திய பாடு இல்லைன்றது தான் அந்த பஹல்காம் தாக்குதல். ஓகே, இப்போ பட்டும் திருந்தலை பாகிஸ்தான். அதற்கு பிறகு நம்ம அடித்தோம், அவங்க அடித்தாங்க, வார் வந்தது, இதெல்லாம் வார் அப்புறம் நிறுத்தணும். ஆனாலும் பட்டும் திருந்தலைன்றது தான் இது. இன்னொன்று, இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் இவர்கள் நம்ம நாடு இந்தியா அப்படின்ற உணர்வோடு தான் இருக்கிறாங்க, 100% இருக்கிறாங்க. அங்கே இங்கே சில புல்லுருவிகள் மாதிரி கலைகள், இந்த நெற்பயிரில் உள்ள கலைகள் மாதிரி அடிப்படைவாதிகளாக மாறுறாங்க. அவர்கள் நினைக்கிறாங்க ஒரு இடத்துல ஒரு குண்டு வெடிப்பு நடத்திட்டா நம்ம வந்து நாம் விரும்பிய அந்த இஸ்லாமிய தேசத்தை அமைத்து விட முடியும். சில இடங்களில் கார் குண்டு வெடிப்போ சில தாக்குதல் நடத்திட்டால் நாம் நினைக்கிறத சாதிச்சிடலாம். இது எப்படின்னா ஒரு மனுஷனை கொல்லணும்னு சொல்லிட்டு குண்டு வச்சு குத்துற மாதிரி. இந்தியா போன்ற பெரிய நாடுகளில் ஒரு குண்டு வெடிப்பு நிகழ்த்துறது மூலிமா என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும்? இவர்களை சார்ந்தவர்கள் ஏதோ தெரியாமல் இவர்களுக்கு உதவியவர்கள் கூட இந்த மாதிரி சதியில் மாட்டிக்குவாங்க. பேட்டரி வாங்கி கொடுத்து ஒருத்தர் 29 வருஷம் 30 வருஷம் உள்ள இருந்தார்ல, அந்த மாதிரி இப்போ கார் விற்றவன் அவன்கிட்ட வாங்கி இந்த சம்மந்தப்பட்டவங்க விற்றவன் செகண்ட் ஓனர் ஃபர்ஸ்ட் ஓனரையும் சேர்த்து இப்போ தூக்கிட்டாங்க. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஓனரு தான் நிரபராதி நிரூபித்து வரத்துக்குள்ள பெரிய பிரச்சனை வரும். இதில் நாம தான் இந்த மாதிரி சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டவர் தான் தான் குற்றவாளிகளை நிரூபிக்கணும். இதில் சொந்த பந்தங்கள் அவங்க எல்லாருமே பிஸ்னஸ்ஸு மற்ற எல்லாத்துலேயும் இவர்களுக்கு பெரிய பாதிப்பு. இவர்கள் என்ன தான் நிரபராதின்னு வெளியே வந்தாலும் பார்வை வேறு மாதிரி தான் இருக்கும். அப்போது இந்த மாதிரி விவகாரங்கள் நடக்குது. நம்முடைய உளவு அமைப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இந்த விவகாரத்தில் நாம் பார்த்தது கடந்த 1 வார காலமாக ரொம்ப ஹை அலர்ட்டில் இருந்திருக்காங்க. கூடுதல் தகவல் நமக்கு வரல, வந்த தகவலை வச்சு நம்ம சொல்கிறோம். கூடுதல் தகவல் வரும்பொழுது நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் பேசலாம். அப்போ தான் உங்களுக்கு எல்லா நாடுகள்லையுமே இருப்பாங்க, குறிப்பாக பாகிஸ்தானுக்குள்ளே இருப்பாங்க. இந்த தாக்குதலுக்கான பொறுப்பை எந்தவித அமைப்பும் இது வரைக்கும் பொறுப்பேற்றுக்கலன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் லஷ்கர்-இ தொய்பா அந்த மாடல், அந்த டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்புகள்லாம் கார் குண்டுவெடிப்புகள் தான் பெரும்பாலும். லஷ்கர்-இ தொய்பா இவர்கள் தான். ஜெய்ஷே முகமது லேட்டஸ்ட்டாக 2001 பிறகு அவங்க இதாகிறாங்க. அப்போ இவர்களில் வந்து யார் பொறுப்பேற்றுக்கிட்டாங்கன்றது இது வரும். அப்போ இந்த மாதிரி குற்றச்செயல்களில் வந்து நீங்கள் இப்போ பாகிஸ்தான்லேயும் மற்ற நாடுகள்லையும் நம்மளுடைய இதெல்லாம் இது பண்ணும்பொழுது அவர்கள் கிடைச்சிற தகவலை வச்சு தான் இங்கே அலர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அலர்ட்டில் தான் உங்களுக்கு அந்த 3000 கிலோ காஷ்மீரில் பிடிப்பட்டது, ப்ளஸ்ஸு இங்கே ஹரியானாவில் 3 டாக்டர்கள் கைதானது, 345 கிலோ RDX இதெல்லாம் பிடிச்சது. இதை பிடிச்சி இதை அடுத்த கட்டம் நகர்ந்து இந்த நூலை எங்கே பிடிக்கிறதுக்குள்ளே அவர்கள் உஷாராகி வெடிக்க வச்சிட்டாங்க. ஓகே, ராக்கு தகவல் கிடைச்சதன் காரணமாக தான் வந்து காஷ்மீர்லேயும் 100% உங்களுக்கு உளவு அமைப்புகளுடைய இதுதான் இதெல்லாம் பிடிக்கிறது. இதுவாக ஓகே. இன்னொன்று எல்லா விஷயத்தையும் வெளியில் பெருசாலாம் பண்ண மாட்டாங்க. இல்லை, இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னா இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு ஒத்துக்கிட்டா கூட நடந்த பிறகு தான் நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி இன்டெலிஜென்ஸ் நடக்காம பல சம்பவங்களை பண்ணியிருப்பாங்க, யாருக்குமே தெரியாது. அதில் தியாகம் அடைஞ்சு உயிர் நீத்தவர்கள் கூட RAW நான் சொல்கிறேன்ல, உயிர் நீத்தா கூட நீங்கள் வெளியில் அவர்களுக்கு பரம்பீர் சக்கரம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், PM ரூமில் ஒரு பேப்பரில் எழுதி நம்ம தாமரை RAWவில் சிறப்பாக செயல்பட்டு அவர் வந்து இந்த மாதிரி பண்ணார், அவருக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கிறோம், கிழிச்சு போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இது ஸ்பெஷல் ஏஜென்ட்டுன்னு வாங்கலாம். அந்த டாம் குரூஸ் படத்தெல்லாம் வரும் பாருங்க, அவனுக்கு அடையாளமே இருக்காது. அவன் பெரிய இதை தடுத்து இருந்து புரியுற மாதிரி சார், நம்ம பீஸ்ட் விஜய் சார். ஏங்க நீங்கள் வேறு
டாம் குரூஸ் படம் எல்லாருக்கும் தெரியுங்க. டாம் குரூஸ் படத்தில் ஸ்பெஷல் ஏஜெண்ட்டாக இவங்க போகிறாங்கன்னா அடையாளத்தை அழிச்சிடுவாங்க. அவன் வந்து ஒரு கட்டத்தில் அவனுடைய நாடே கை விட்டுரும். ஆனாலும் அவன் அந்த ஆப்ரேஷனுக்காக போராடி அந்த ஆப்ரேஷனை தடுத்திருப்பான். பெரிய லெவலெல்லாம் இது பண்ணியிருப்பாங்க. ஒரு ஓரமாக உளுந்து கிடப்பான். உளுந்து கிடந்து காயத்தோடு இது பண்ணி அப்புறம் கிளம்பி போகிறதெல்லாம் பார்த்து அந்த மாதிரி தான் நடக்கும். ராவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்காங்க. அவர்கள் கண்டுபிடிச்சா அவர்கள் சேகரிக்கிற தகவல்கள் எல்லாமே இப்போ ஃபேமிலி மேன் 3 வரப்போகுது. ஃபேமிலி மேன் 1, 2 ராவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வாசகர்கள் ஃபேமிலி மேன்னு சீரிஸ் இருக்குது 1, 2. அப்புறம் ஸ்பெஷல் ஆப்ரேஷன் ஓபிஎஸ்னு ஒன்று இருக்கும். நம்ம ஓபிஎஸ் இல்லை, அது ஓபிஎஸ்னு இருக்கும். அதெல்லாம் பார்த்தா ரா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ராக்கான நிதிக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பல விஷயங்கள்னு. ரா உருவாக்கப்பட்டது 68. ஓகே. இந்த ஜனதா கவர்மெண்ட் வந்தோன்னா நம்ம அந்த பூமர் அங்கிள்கள் மாதிரி இருக்கிறாங்க பாருங்கள். இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக பேசினேன். இந்த மாதிரி பூமர் அங்கிள்கள் வந்தோடனே ராவை கழிச்சு விட்டாரு. ஓகே. அந்த 3 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் மறுபடியும் 80லேருந்து இந்திரா காந்தி வந்தோன்னா மறுபடியும் ராவை ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, ராவை பொறுத்த வரைக்கும் அவங்க அரசியல்வாதிகள் ஆட்சியை பற்றி பார்க்க மாட்டாங்க. அடுத்த ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கான யோசிக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் தான் ராவில் இருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தா இவர்கள் இந்திரா காந்தி ஆளுன்னு சொல்லிட்டு கழிச்சு விட்டாங்க. ராவே தேவையில்லை முடிவு எடுத்துட்டாங்க. அவர் அவர் தான் அந்த ராவ் உருவாக்குனா. அவரெல்லாம் எவ்வளோ பேசுவார், கேட்க மாட்டாங்க. அது கூட இப்போ வந்து ஒரு ஆப்ரேஷன் ஓபிஎஸ்ல இப்போ அந்த இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இது நான் பார்த்த மாதிரி ஞாபகம். அப்போ ரா வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணி தான் இந்த இதை சொல்லியிருப்பாங்க. ஓகே. இது டக்குன்னு இந்த கத்தி படமே ஏதோ ஒரு படம் வருமே, நம்ம துப்பாக்கி சார், துப்பாக்கி தானே, அதில் இவர் பிடிக்க போகிறதுக்குள்ளே நடத்துடுவாங்களே, சம்பவம் நடந்தது. அந்த மாதிரி தான் இது நடந்ததாக நான் பார்க்குறேன். ஓகே. அதனால் பொதுமக்களுக்கும் பீதி உண்டாக்காமல் உளவு அமைப்புகள். சார், ஆனால் டெல்லி அதுவும் செங்கோட்டை பிஎம் ஆஃபீஸ்லாம் அங்கே தான் இருக்குது. நாட்டினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸே அங்கே தான் இருக்குது. அங்கேருந்து ஒரு 150 மீட்டருக்குள்ளே இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னா இது வந்து அவ்வளோ அந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க போல இருக்கே சார். கிட்டத்தட்ட ஒரு பார்லிமெண்ட் அட்டாக்கு ஈக்குவலாக இதில் நம்ம பார்க்கலாம் போல இருக்கே. எப்போவுமே பெருமைக்குரிய விஷயம்னா உன் வீட்டில் வந்து உன் சிங்கத்தின் குகைக்குள்ளே அடிக்கிறது அப்படின்னா டெல்லியில் அடித்தா அவர்களுக்கு பெரிய திருப்தி. ஹை அலர்ட் தானே டெல்லி தலைநகரம். தலைநகரத்தில் போய் நான் குண்டு வைக்கிறேன் அப்படின்னா அவங்க நினச்சிக்குவாங்க, அங்கேயே வச்சிட்டோமா 10 பேர் செத்தானா அது பெரிய விஷயம் அப்படின்னு. நீங்கள் நான் இன்னொன்று சொல்கிறேன், இன்றைக்கி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க உள்துறை. அவர் உடனே நம்ம அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர், அவர் திமுக கூட்டணியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர். இவர் உள்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணாதுன்னு அவங்க தடுத்தது எவ்வளோன்னு தெரியுமா? மிஸ் ஆகி வெடிச்சுது. நான் இன்னொன்று சொல்கிறேன், பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த குண்டு வெடிப்புகள் வெறும் அளவில் குறைக்கப்பட்டது. அதற்கு அடிப்படை காரணம் நவீன விஷயங்களை பயன்படுத்தியது, உளவு அமைப்புகளை சரியாக பயன்படுத்தியது. அடுத்த லெவலில் அவங்க நகர்ந்து போயிட்டாங்க. ஓகே. அது ஃப்ரீ ஹேண்டு விட்டதுனால இன்னை வரைக்கும் அதிக குண்டு வெடிப்புகள் நடந்தது காங்கிரஸ் பீரியடில். அப்போது இந்த 2014க்கு பிறகு பெரிய அளவில் தாக்குதல்கள் டெல்லியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஆனால் அதற்கு முன்னாடி மன்மோகன் சிங் பீரியடில், காங்கிரஸ் பீரியடில், எல்லா பீரியட்லையுமே ஒரே மாதத்தில் 3 நாள்லாம் நடந்தது. தாஜ் அட்டாக்லாம் அப்படி தான். நான் சொல்கிறேன் பாருங்கள், 96 காங்கிரஸ் பீரியடு தானே, நரசிம்மராவ் பீரியடு லாஜ்பட்டில், 97 சபத் பசார், அக்டோபர் 14 3 பிளேஸு, அக்டோபர் 18 14 இப்போ நான் என்ன சொல்கிறேன் 14 நடக்குது, எவ்வளோ அலர்ட் ஆகணும்? ஆனால் அக்டோபர் 18 மறுபடியும் நடக்குது. அக்டோபர் 24 டபுள் பிளாஸ்ட்டு கரோல் பார்க்கில் நடக்குது. நவம்பர் அடுத்த மாதம் 30ஆம் தேதி, அது கரெக்டாக ஒரு மாதம் பொறுத்து டிசம்பர் 30 பஞ்சாபி பார்க்கில். அதோட 2000 யார் இவங்க வாஜ்பாய் பீரியட் இல்லை, 2001 டிசம்பர் 13 பார்லிமெண்ட் அட்டாக். இது 2 வாஜ்பாய் பீரியடு. அதுக்கப்புறம் 2004 காங்கிரஸ் வந்துடுது. 2005 மே மாதம் லிபர்ட்டி சத்யம் சினிமா பெரிய குண்டுவெடிப்பு ஞாபகம் இருக்கா? 2005 அக்டோபர் 3 சரோஜினி பிளாஸ்ட்டு 60 பேர் இறந்து போனாங்க. 2008 காங்கிரஸ் பீரியடு தான். செப்டம்பர் 13 5 பிளாஸ்ட் நடக்குது. இது 3 இடத்துல 5 பிளாஸ்ட்டு. அதே மாதம் 27ஆம் தேதி செப்டம்பர் 27 பிளாஸ்ட் நடக்குது. 2011 டெல்லி ஹைகோர்ட்டு கடைசியாக நடந்தது. அப்புறம் வந்து பெரிய அளவில் டெல்லியிலலாம் நடக்க விடலை, கிட்டத்தட்ட இது பண்ணிட்டாங்க. 2014 இவர்கள் வந்த பிறகு பெரிய அளவில் இது சார் புல்வாமா நடந்துச்சுல, புல்வாமா அதான் சொல்கிறேன், பெரிய அளவு நடந்ததுன்னா இது புல்வாமா மட்டும்தான். அப்போது இந்த மாதிரி விவகாரங்களில் இவருடைய உளவு அமைப்புகளும் சரி, வெளியுறவுத்துறையும் சரி, உள்துறையும் சரி, எந்த அளவுக்கு இந்தியாவுக்குள்ளே இவ்வளோ விஷயங்களை கட்டுப்படுத்துகிறாங்க. அப்படி நீங்கள் சொன்னீங்கல்ல,
நடக்கலைன்னு என்ன அர்த்தம்? தடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஆமாம், அது திறமை தானே. அப்போது நீங்கள் இருப்பீங்க, அவங்களை பின்னாடி கத்தி குத்த வந்திருப்பான், அவனை கையை மடக்கி இழுத்துட்டு போயிருப்பாங்க. இது வரைக்கும் கத்தி குத்தே நடக்கலன்னு சொன்னா, டே குத்த வந்தான்டா, தடுத்துட்டோம், உனக்கு தெரியாது, அவ்வளவுதான். இதை வந்து தமிழ்நாட்டோட நம்மளால கம்பேர் பண்ண முடியும். நம்ம தமிழ்நாடு உளவுத்துறையும் அந்த அளவுக்கு நம்ம வந்து குறைச்சலாம் மதிப்பிட முடியாது. இந்த கனியாமூர் பள்ளி வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு உளவுத்துறை பல்வேறு அசைன்மெண்ட்டை வந்து வெளியவே தெரியாம பண்ணியிருப்பாங்க. இது வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் காரணமாக தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதனால தான் இந்த சம்பவம் வெளியே தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இன்டெலிஜென்ஸ் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுப்பாங்க, சம்பவம் யாருக்குமே தெரியாது. இது வந்து ராவுக்குமே பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும், ஐபிக்கும் பொருந்தும். இந்த கனியமுத்தூர் கூட பார்த்தீங்கன்னா, அந்த அவன் கேரளாலாம் போயிட்டு வரான். அப்போது என்ஐஏ என்ன பண்ணியிருந்தது, ஒருத்தர் என்ஐஏ ரேடாரில் வந்துட்டாலே அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. ஐபி பார்த்துட்டு இருக்கோம், நம்ம எஸ்பிசிஐடி பார்ப்பாங்க. இது எல்லாருடைய கூட்டு பொறுப்பு. அதுவும் 3 பேரும் இன்டர்னலாக ஷேரிங் இருக்குது. அது இருக்குது, அதுக்கு வேறு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, நல்ல பேர் இது. அந்த இது அதே மாதிரி நம்ம வந்து எல்லை நாடு, நமக்கு உடைய இன்டர்னல் செக்யூரிட்டி இருக்குல்ல, கோர் செல்லு, இன்டர்னல் செக்யூரிட்டி, அவங்களாம் வந்து இந்த விஷயங்கள்ல நம்ம இதில் இருக்குது. ஆமாம், இன்டர்னல் கியூ பிரான்ச்சு இன்டர்னல் செக்யூரிட்டிக்குள்ளே வரும். அதுக்கு தனியாக இதுவங்களாம் இருக்காங்க, ஆஃபீஸர்ஸ். அவங்க வந்து இது ஃபுல்லாகவே கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா நமக்கு விடுதலை புலியில் இருக்க வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனைலாம் இருந்தது. இங்கே பிளாஸ்ட்லாம் நடந்ததில்லை, உள்ளே வந்து வெட்டிட்டு போனது, சுட்டுட்டு போனதெல்லாம் இருந்ததில்லை, பத்மநாபம் இந்த மாதிரி. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் இது இப்போ லேட்டஸ்ட்டாக நேற்றைய செய்தி, நீங்கள் அந்த இவருடைய டி கம்பெனி, நம்ம தாவூத் இப்ராஹிம் டி கம்பெனி, நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் போதை மருந்து புழக்கம் நடந்தது மகாராஷ்டிரா அண்டு சூரத்து, குஜராத்துடைய துறைமுகங்கள், இங்கே தான் அதிக அளவு. அப்புறம் விளிஞ்சமில் பிடிச்சது. அதுக்கு பிறகு நம்ம சைடில் ராமநாதபுரம் அந்த சைடில், நமக்கு விளிஞ்சல்ல இருந்தால் உள்ளுக்குள்ளே சாலை மார்க்கமாக கொண்டு வந்துடுறாங்க. அப்போ அந்த அரபிக்கடல் பிராந்தியம் வந்து அந்த சைடில் இந்த போதைப் பொருள் இது எல்லாமே முழுவதுமாக உள்ளக வர்றதுக்கு சூரத்து, இந்த இது மகாராஷ்டிரா கடல் எல்லை ப்ளஸ் இந்த இது குஜராத்துடைய இது எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறாங்க. இது பண்ணுறதெல்லாம் டி கம்பெனி இவர்கள் தான். அப்போ இதை வந்து இங்கே நம்ம தென் மாநிலத்தில் இந்த சைடு இலங்கை இந்த சார்ந்த விஷயங்கள்லையும் ஒரு டீம் வந்து இந்த மாதிரி கடத்தலில் ஈடுபடுறது. நீங்கள் ராமநாதபுரம்லாம் அவங்க தலைமன்னார்லேருந்து ராமநாதபுரம் வந்துடுவாங்க. இந்த மாதிரி இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. இல்லை, அவங்க பேர் வந்து விளிஞ்சம்லேயே அவங்க பேர் அடிப்பட்டுச்சுல, விளிஞ்சல். ஏன்னா இங்கே வரும்போது அப்படி போகிறதுக்கு நாங்கள் ஓகே, இலங்கையிலேருந்து தலைமன்னார் ரொம்ப பக்கம், தலைமன்னார்லேருந்து இங்கே வர்றது இந்த சைடு போகிறாங்க. அவங்க அந்த பிராந்தியம் ஃபுல்லாக இந்து மகா சமுத்திரம், அரபிக்கடல், வங்கக்கடல், இது 2-3 அவர்களுடைய இது இருக்கும், நடமாட்டம் இருக்கும். இப்போ இந்த டி கம்பெனியும் இவர்களும் இணைஞ்சி அங்கே ரொம்ப டைட் பண்ணனால தென் மாநிலங்களில் தங்களுடைய இன்னைக்கு டிடி நெக்ஸ்ட்ல விரிவாக எழுதியிருக்காங்க, தன்னுடைய போதை சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துகிறாங்க. நீங்கள் தீவிரவாதத்தையும் போதைப் பொருள் கடத்தலையும் ஆயுத கடத்தலையும் நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் பிரிக்கவே முடியாது. எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சார்ந்தது. இதை தடுப்பதற்குத்தான் பிஎம்எல் ஆக்ட் அதிகமாக பயன்படுது. ஏன் இந்த சட்டம் பிஎம்எல் ஆக்ட் வந்தது, யூஏபிஏ ஏன் வந்தது, என்ஐஏ ஏன் உருவாக்கப்பட்டது, என்எஸ்ஜி ஏன் உருவாக்கப்பட்டதுன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் இது. ஓகே, என்ஐபி எல்லாமே. அப்போது இந்த போதைப் பொருள் உள்ளக வந்து விற்றுட்டு அதில் ஆயுதம் வாங்கி அந்த ஆயுதத்தை தீவிரவாதிகளுக்கு சப்ளை பண்ணுறது, போதைப் பொருளை உள்ளே அதிகமாக இது பண்ணும்பொழுது ஒரு தலைமுறை பல தலைமுறையில் அழியும். போதைப் பொருள்னால பண நடமாட்டம் இது பண்ணும் பொழுது அது வந்து இந்தியனுடைய அந்த ஒரு நாட்டுடைய எக்கனாமியை பாதிக்கும். இந்த மாதிரி மனித வளம், இளைஞருடைய வளத்தையே சீரழிக்கும். அதை தான் சொன்னேன். போதைப் பொருள் புழக்கம் வந்து இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் 8% இருந்த இளைஞர்களுடைய இளைஞர்களுடைய போதை பயன்பாடு இன்னைக்கு 18% அதிகரிச்சிருக்குது. 4 தலைமுறையாக இந்த டாஸ்மார்க் மதுவில் நம்ம ஊறி போயிட்டோம். இன்னைக்கு ஒரு வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் மது அருந்துருவோம். அதில் 2 பேர் அக்கேஷ்னலாக அருந்துறவங்க இருப்பாங்க, 2 பேர் முடா குடியர்களாக இருப்பாங்க. அப்படி இன்றைக்கி மது அருந்தாதவர்கள் டீடோட்டலர்னு பார்த்தா ரொம்ப மைனஸாக போய்கிட்டு இருக்குது. ஒரு காலத்தில் அவங்க தான் மெஜாரிட்டியாக இருந்தாங்க. அப்போ இந்த நிலைமைக்கெல்லாம் காரணம் இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் நம்மளை ஆதிக்கம் செலுத்துவது, முடக்குவது. ஒவ்வொரு நாட்டை முடக்கணும்னா அபினி யுத்தம்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? சீனர்கள் காலத்தில் அந்த அபினி யுத்தம், அபின் இதை வந்து பெரிய அளவில் பயன்படுத்துகிறது. இந்த மாதிரிலாம் இது பண்ணும்போது உங்களை ஈஸியாக முடக்கிடலாம். நீங்கள் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, போதை பழக்கத்துக்கு ஆளாயிட்டிங்கன்னா நைட்டு அடிச்சிங்க, நைட்டுக்கு தூங்க மாட்டீங்க, காலையில் போதை இதில் எந்திக்க மாட்டீங்க. ஒரு மனிதர் எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்திரிகையாளர் எனி டைம் குடிப்பார். அவரை நான் 2 இடத்துல சேர்த்து விட்டேன் வேலைக்கு. ஆனால் அவரால் காலையில் ஹேங் ஓவர் ஆகி வர முடியல வேலைக்கு, லீவு அதிகமாக போட ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் நிறுவனம் அமைச்சிச்சு. இந்த மாதிரி பல நிறுவனங்களில் அவர் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார்.
இன்றைக்கி வேலை இல்லாமல் இருக்கிறார். அதுக்குடைய அடிப்படை காரணம் என்னென்னா இந்த பழக்கம். இது எல்லா துறையிலையும், நீங்கள் கட்டட வேலையில் ஏன் வட இந்தியர்கள் வர்றாங்க? இவன் இன்றைக்கி காசு வாங்குவான், நல்லா குடிச்சிடுவான், நாளைக்கு வேலைக்கு வர மாட்டான். இன்னைக்கு டெல்டாவில் வந்து பாதி விவசாய விலை வந்து வெஸ்ட் பெங்காலிருந்து ஆள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர்கள் 2 காரணம். ஒன்று அந்த இது 150 ரூபா அந்த இது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் ஒன்று. பெண்கள் பெரும்பாலும் பாதி இதை கொடுத்துட்டு நீங்கள் சும்மா உட்காருங்க, இல்லாட்டி சும்மா லைட்டாக அந்த வேலை செய்யுங்கன்றப்போ அவங்க நான் ஏன் அங்கே போனோம் அப்படின்ற ஒரு இது. பணம் இல்லைன்னா அதை நோக்கி நகருவாங்கல்ல. 2வது பெரும்பாலான இவர்கள் வந்து மது போதைன்னு அடிமையிட்டு காலையில் வேலைக்கு போகிறதில்ல, அது இல்லாட்டி கூலி அதிகமாக கேட்குறது. இவர்கள் குறைந்த கூலிக்கு வர தயாராக இருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் ஒன்று சார்ந்து ஒன்று தான் வச்சிங்களேன். அப்போ முடக்கி போடுகிற வேலையை இது செய்தா இல்லையா? போதை பழக்கம். 2வது குடும்ப வன்முறை. அப்புறம் ஓவரால் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு. இது எல்லாமே ஒரு நாடு முன்னேறாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பாக அமைதா இல்லையா? ஒரு நல்ல இளைஞர்கள் 100 பேர் இருந்தானா அந்த நாட்டுக்கு யூஸ்ஃபுல்லாகும். 90 பேர் போதையில் இருந்துட்டு உழுந்து கிடந்தானா அவர்கள் மனித வளம் என்ன ஆகும்? நீங்கள் ஜப்பானு மனித வளத்தில் நீங்கள் முதியவர்கள் அதிகமாகிட்டாங்க. இந்தியாவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க. இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னா வாக்க வழியில் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோன்னா வெளியில் இருந்து எல்லா வேலையும் பண்ணுவாங்க. நம்மளுக்கு எதிராக அபிநயுத்தம் நடக்கும். ஓகே, தெரியாமல் நடக்கும். அதில் சினிமா மூலிமா உள்ளே கொண்டு வருவாங்க. ஹீரோக்கள் போதை பழக்கத்தை ஆதரித்து பாடுவாங்க, போதை பழக்கத்தை ஆதரித்து படம் வரும். போதை பண்ணால் நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா வாழலான்னு படம் வரும். இது எல்லாமே ஒரு வகையான மறைமுக தாக்குதல். வெளியில் பார்க்குறதுக்கு இவர் யாரோ எடுக்கிறாரு, யாரோ நடிக்கிறாரு. இதில் எங்கேயோ நீ கொண்டு போய் வெளிநாடுகளோட இது பண்ணுறேன்னா எல்லாத்துக்கும் பின்னாடி எல்லாம் இருக்கு. சார் குறிப்பாக இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார். இந்தியா சார்பாக ரிட்டாலியேஷன் எப்படி சார் இருக்க வாய்ப்பு இருக்குது? ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரி இன்னொரு ஆப்ரேஷனுக்கு தயாராக பிரதமர் வெளிநாட்டில் இருக்கார்ல, அங்கேருந்து பேசியிருக்காரு. இது ஒவ்வொரு விஷயத்துக்கும் திரும்ப இதுக்கு இருக்கும். ஓகே, அந்த வேறு வரைக்கும் சென்று யாருன்னு கண்டுபிடிச்சு அவர்களை விட மாட்டோம் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக இந்த விவகாரத்தில் எந்த அமைப்பு சம்மந்தப்பட்டிருக்குதோ ஓகே அந்த நாட்டில் எந்த நாட்டில் அந்த அமைப்புகள் இருந்து அந்த நாடு வந்து அவர்கள் ஊக்குவிக்குதோ இதை எங்கெங்கெல்லாம் கொண்டு போக முடியுமோ கொண்டு போவாங்க. சார் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லும்போது தான் சார் நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஒயிட் காலர் கிரைம் மாதிரி இது வந்து டாக்டர் வந்து உயிரை காப்பாற்ற வேண்டியவங்க இந்த மாதிரி வேலைகள் பண்ணியிருக்காங்களேன்னு நினைக்கும் போது நீங்கள் இன்டலெக்சுவலையும் நம்பிக்கைகளையும் பிரித்து பார்த்துறாதீங்க. நம்பிக்கைகளோடு தான் இன்டலெக்சுவலும் இணைஞ்சிருக்கு. நல்லா ராக்கெட் செய்வாங்க, இஸ்ரோவில் தேங்காய் உடைச்சி அனுப்புவாங்க. அவனுக்கு தெரியும் இந்த உலகம் என்ன, சொர்க்கம் நரகம் எங்கேயாவது இருக்கானா, எங்கெங்கே இருக்குன்னு சிரிப்பாப்பில். ஆனால் அவர்கள் வைகுண்டம் இருக்குன்னு நம்புவாங்க அவங்களுடைய இதில், மத நம்பிக்கையில். இது எல்லா மதத்துக்கும் பொருந்தும். ஒரு காரியத்துக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருந்தால்தான் அது கரெக்டுன்னு நம்புறது தான் விஞ்ஞானம். எது நடந்தாலும் அதற்கு பின்னாடி ஒரு காரியம் இருக்குன்னு நம்புறது தான் விஞ்ஞானம். நம்புங்கள், வேறு காரணத்தை தேடாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஆன்மீகம். இது ரெண்டும் போராடும் பொழுது தான் நாத்திகம் ஆத்திகம் பிரியுது. நீங்கள் பல மூட பழக்கங்கள் எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்கும்? நம்புங்கள், அவ்வளோதான். ஏன் நான் இதை நம்பணும்னு கேட்டிங்கன்னா உங்களை வேறு மாதிரி பார்ப்பாங்க. இன்னொன்று, நம்ம இந்த சமூகத்தால் சூழப்பட்டிருக்கோம். ஏன் நம்பணுன்ற கேள்வி நம்மள்கிட்டே வராது, பயம் இருக்கும். ஐயோ எதுக்கு, வலது காலை எடுத்து உள்ளே வச்சுவா, ஏன் வரணும் அப்படின்னு கேட்டால் சொல்லியிருக்கு, யார் சொன்னா, அவங்க சொன்னாங்கன்னு குரங்கில் போய் முடிஞ்சிடும். ஏன்னா மனுஷன் குரங்கில் தானே வந்தான். அப்போ நம்ம என்ன பயந்துருவோம், நமக்கு எதுக்கு வம்பு, பெரியவங்க அவங்க திட்டுவாங்க, நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, பொண்ணு கிடைக்காது, இல்லை நம்ம பொண்ணு கல்யாணம் ஆகாது. இந்த செட்டப்பில் தான் நம்ம உயிர் வாழ்ந்துட்டுருக்குறோம். இல்லாட்டி கடவுள் நம்பிக்கையோ மற்ற விஷயங்களோ கொஞ்சம் பின்னாக்கு போயிடும். கடவுள் நம்பிக்கை இருக்கிறதுக்கு அடிப்படை காரணமும் நம்ம சமூகத்தால் சூழப்பட்டது தான். இது ஒரு பார்ட்டு. அப்போது இன்டெலெக்சுவலாக ஒருத்தர் டாக்டர் படிக்கிறாருன்னா அது அவர் வளர்ந்த சூழ்நிலை, அவர் படிக்கிறார். ஆனால் மத ரீதியாக அவர் மண்டைக்குள்ளே என்ன ஏற்றப்படுதோ அதில் நல்ல விஷயங்கள், மத நம்பிக்கைகள், மத சார்ந்து நாம் இந்தியர்கள்ன்ற உணர்வோடு வாழ்கிறது, நாம் இஸ்லாமியர்கள் மதம், இந்தியர்கள் நம்ம நாடு இப்படின்னு இருக்குல்ல, இந்த மாதிரி வளர்கிறவங்க 90%, 99% இருக்காங்க, 99.9% இருக்காங்க. இஸ்லாமியர்களும் சரி, சீக்கியர்களும் சரி, தமிழர்களும் சரி, மற்ற எல்லாருமே, எல்லா மதத்துக்காரங்களும். இதில் எங்கேயோ மிஸ் ஆகிடும்ல, மந்தையிலிருந்து பிரித்து சென்ற ஆடுகள் அப்படின்னு. அவர்கள் மத நம்பிக்கைன்றதை தாண்டி அதை அரசியலோடு பிணைக்கிறார்கள். நீங்கள் எங்கே பிரச்சனை வருது, இங்கே இருக்கிற இஸ்லாமியனும் அல்லாவை தான் கும்பிட்றான், பாகிஸ்தானில் இருக்கணும் அல்லாவை தான் கும்பிட்றான், எல்லாருக்கும் ஒரே இது மக்கா தான். ஆனால் இங்கே இருக்கிற இஸ்லாமியனும் அங்கே இருக்கிற இஸ்லாமியனும் ஒரே நம்பிக்கையில் இருந்தாலும் அவன் அங்கே பாகிஸ்தானியராக இருக்கான், இவன் இங்கே இந்தியராக இருக்கான். அவங்க பாகிஸ்தானாக இருக்கும்போது
இஸ்லாம் வந்து இதை சொல்லவே இல்லை. ஆனால் பாகிஸ்தான்ற நாடு இந்தியா மேலே கொண்ட காழ்ப்புணர்ச்சி மற்ற விஷயங்களுக்கு மத சாயத்தை கொண்டு வந்து இவர்களை தாக்க வைக்கிறாங்க. அதற்கு மதத்தை பயன்படுத்துகிறார்கள். இப்போ புரியுதா? அரசியலுக்கு மதத்தை பயன்படுத்துகிறார்கள். அப்படி பயன்படுத்தும் போது எவ்வளோக்கு எவ்வளோ டெக்னாலஜி வயசு இருக்கிறதுக்கும் இந்த மத நம்பிக்கைக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகே, நல்ல இன்ஜினியராக இருப்பான், அவன் வெடிகுண்டு செய்கிறதுக்கு அவனை பயன்படுத்துவாங்க. அவனுடைய மத நம்பிக்கை இருக்குல்ல, அதனால் அவன் மழுங்கடிக்கப்பட்டு ஏன் எதற்குன்னு கேள்வி கேட்க மாட்டான். நான் ஏன் இஸ்லாம் இதை சொல்லியே, இஸ்லாம் ஒரு அமைதி மார்க்கமாச்சே, நம்முடைய அந்நிய சகோதரர்களையும் நம்ம நேசிக்கணும்னு சொல்கிறாங்களே, ஆனால் நீங்கள் வந்து அவங்கள போய் ஒரு குண்டு வைக்கணும்னு சொல்கிறீங்களே, எப்படி இது அப்படின்னு ஒரு பாகிஸ்தானிய சகோதரன் கேட்டான்னா அவன் ஒரு அடிப்படைவாதியாக மாற மாட்டான். ஓகே, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு இது இருக்கா சார்? தவறாக மூளைச்செலவு தானேங்க. பாகிஸ்தானில் போய் பார்த்தீங்கன்னா 90% மேலே இந்தியர்களை நேசிப்பாங்க, 99% இந்தியர்களை நேசிப்பாங்க. இல்லை நான் இந்தியா எனக்கு பிடிக்காதியா அந்த மாதிரி வேணா இருப்பான். ஸ்போர்ட்ஸில் போனீங்கன்னா இந்தியா ஜெயிக்கூடாதியா, இந்தியானால அடிக்கணையான ஒரு கூடுதல் இது இருக்கும். மற்றபடி அவன் நம்ம நாட்டை நேசிப்பான், நம்ம பாகிஸ்தான், நம்ம இங்கே இருக்கிறவங்க பாகிஸ்தானி மக்கள் நேசிப்போம், எல்லாமே இருக்கும். கொஞ்சம் ஒரு மினிமம் செக்ஷனு இந்த மாதிரி விஷயங்களில் பயன்படுத்துவாங்க. அதுக்கு மூளைச்சலவை பண்ணுவாங்க. ஓகே, இந்த மூளைச்சலவைக்கும் டாக்டரா இன்ஜினியரா ஒரு பெரிய படிப்பாளையான்றதுக்கெலாம் சம்மந்தமே இல்லை. நீங்கள் பல பேர் டெக்னாலஜி வயசு பயங்கரமாக இருப்பான், இல்லாட்டி குண்டு எப்படின்னு செய்ய முடியும். அதனால் நீங்கள் கேட்குற அந்த டாக்டர்கள் இதெல்லாம் கணக்கு இல்லை. அவன் வளர்ந்த விதம், அவன் சில இதில் ஆராயும் பொழுது அவனுக்கு அதில் ஈர்ப்பு ஏற்பட்டு நம்ம செய்கிற விஷயங்கள் இந்திய இறையாண்மைக்கு எதிர்ன்றதை பற்றியே உணராத ஒரு மனநிலையில் நம்ம செய்கிறது கரெக்டுன்னு அவன் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடுறான். இது அவன் மட்டும் பண்ணியிருப்பான். ஆனால் என்ன நடக்கும்? அவன் ஃபேமிலி, அவன் அண்ணன் தம்பி, இந்த விஷயங்கள் எல்லாம் நோண்டப்படும். இவனால் எல்லாருக்குமே பிரச்சனை. ஓகே, இன்னொன்று பாருங்கள், இந்திய மக்களுடைய பார்வை எப்படி இருக்கும் இஸ்லாமியர்கள்னால? இதுதான் இப்போ சொல்கிறாங்களே, முஸ்லீம் ஒரு அரசியல் சண்டை நடக்குதுன்னா சென்னையிலே இப்போ தமிழ்நாட்டில் நடந்ததுன்னா தீவிரவாதின்னு எழுதுவாங்களே பத்திரிகையாளர்கள். அரசியல் சண்டை தானே, அந்த அளவுக்கு இந்த பிரச்சாரங்கள் போகுதுன்னு சொல்கிறேன். ஓகே, இதே ஒரு திமுக அதிமுகவில் கொண்டுட்டாங்கன்னா கொலையாளின்னுவாங்க, இவர் அவரை கொண்டுட்டார் அவரை கொண்டுட்டாருன்னு. இதே ஒரு இஸ்லாமிய அமைப்பில் இருந்து இன்னொருத்தனை, ஒரு இந்து அமைப்பில் ஒருத்தனை கொண்டுட்டானா அவனை தீவிரவாதின்றாங்க. கரெக்டா? இந்த பார்வையே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்னால வர்றதுதான்றேன். அப்போ இந்த மினிமமாக இருக்கிற இந்த இவர்கள் புரிந்து கொள்ளணும், நம்ம செய்கிற செயல்கள் இந்தியாவில் உள்ள இந்தியாவை நேசிக்கிற இஸ்லாமியர்களுக்கு எவ்வளோ தொல்லையை கொடுக்குது. ஓகே, அதே மாதிரி தீவிர இந்துத்துவ வெறியோடு இருக்கிறவன் இந்த எப்படி பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவான், இது ரெண்டுமே தப்பு. ஓகே சார், நன்றி சார். குறிப்பாக இந்த குண்டுவெடிப்புக்கு முன்னாடி கூடிய அரசியலை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. அது வந்து இந்தியா அரசு ரீதியாகவும் சரி, ராஜாங்க ரீதியாகவும் சரி, ஒரு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருப்பாங்க. இதை வந்து பின்னாடி வந்து வந்து டோட்டலாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுடைய அனுபவங்களை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.